ஆசிரியர் வாக்கு மாதிரி சொல்லியிருக்கார் முருகர். நான் இந்த மலை மேலே வந்திருக்கிறேன் வாடா அப்படின்னு கூப்பிட்டாராம். அந்த 11:30 மணிக்கே வந்து உட்கார்த்து இங்கே கீழே வந்துட்டார். முருகராக இங்கே வந்து நின்றதுனால இந்த முருகருக்கு அறுபடை முருகருக்கெல்லாம் இருக்கிற பவர் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் அவர்கிட்ட வச்சுட்டு போங்க, கண்டிப்பாக நடக்கும். இங்கே நம்ம நிற்கிற இடம் வந்து கீழே பார்த்துருப்பீங்க வண்டியில் வரும்போது பெரிய ஒரு குண்டு ஒன்று இருக்கும், பாறை, பெரிய பாறை இருக்கும். அந்த பாறை வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே இங்கே இருந்தது. கீழே விழும்போது இதே ஊரில் இருக்கிறவர் ஒருத்தர் 23 வயசு, அவருக்கு ஆசிரியர் வாக்கு மாதிரி சொல்லியிருக்கார் முருகர். நான் இந்த மலை மேலே வந்திருக்கிறேன் வாடா அப்படின்னு கூப்பிட்டாராம். அந்த 11:30 மணிக்கே வந்து உட்கார்த்து இங்கே கீழே வந்துட்டார். ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன அந்த பையன் ஓட்டமாக ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பின்னால் ஜனங்கள்லாம் ஓடியாந்துருக்காரு. ஓடியாந்தால் இங்கே வந்து முருகர் வந்திருக்காரு மலை மேலே, நான் இனி இங்கே தான் இருப்பேன், நான் அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே உக்காந்துட்டார். இங்கே உக்காந்துட்டு சும்மா அந்த குண்டுங்க வழியாக செடிங்க வழியாக வந்து அப்படியே முள்ள நடந்து வந்து வெறும் விளக்கு மட்டும் இங்கே வைப்பார். அப்புறமா வந்து ஒரு 100 தென்னை மரம் வாங்கி ஒரு குடிசை மாதிரி போட்டு விளக்கு வச்சுருந்தார். அப்புறம் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சேர்ந்தது. முருகர் ரெடி பண்ணார். முருகர் ரெடி பண்ணி அப்புறம் பிரதிஷ்டை பண்ணார். சின்னதாக ஒரு குடிசை போட்டார். அப்புறம் ஒரு 10,000 20,000 50,000 சேர்ந்தோடனே சின்னதாக ஒரு இது கட்டினார். அப்புறம் ஒரு 50,000 சேர்ந்தோடனே கொஞ்சம் இது கட்டினார். இப்படி இந்த 50 வருஷமாகவும் ஒரு சில இந்த இப்போ நடந்திருக்கிற வேலைக்கு மொத்தமே அவர் செஞ்சது தான். நாங்கள் இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கோம். அறக்கட்டளை ஆரம்பித்து இந்த கோயிலை விட்டுடக்கூடாது, நம்ம இதுக்கு மேலே இன்னும் நல்லா பராமரிப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எடுத்து இப்போ செஞ்சுருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னும் எந்த வேலையும் செய்யலை. அவர் செஞ்சு விட்டு போனோம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற வேலைலாம். அவருக்கு இன்னும் ஞானத்தில் பட்டுதோ அதை தான் எழுதினார். எங்கே என்ன செலவழிக்கணுன்றது யாருக்கிட்டும் போய் அவர் கேட்கல. அவர் மனசில் என்ன பட்டுதோ இந்த இடத்துல இந்த செலவழிக்கணும் அப்படின்னு பட்டுது அது வச்சார். இந்த இடத்துல அதை கரெக்டாக தப்பான்றது கிடையாது, நமக்கு தெரியாது. அவர் மனசில் பட்டுது வச்சார். கேட்ட பண்ண என்ன சொல்கிறது, முருகர் சொன்னார் நான் செய்கிறேன்பா, என்ன சாமி இந்த இடத்துல இதை வச்சுக்கல, இது தப்பாச்சு அப்படின்னு சொல்லி யாராவது வந்து கேட்க வந்தாங்கன்னா நான் செய்யலப்பா, முருகர் எனக்கு அங்கே வைக்க சொன்னார் வச்சேன், அது கரெக்டாக தப்பான்றதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவருடைய மனசில் என்ன பட்டுதோ அந்தளவுக்கு இந்த அளவுக்கு இப்போ இவ்வளோ பெருசு பண்ணது அவர் தான். அதனால் முருகராக இங்கே வந்து நின்றதுனால இந்த முருகருக்கு அறுபடை முருகருக்கெல்லாம் இருக்கிற பவர் இங்கே இருக்குன்றது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உங்களை மாதிரி பக்தர்கள் வராங்களே வந்து சாமி நான் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன், எனக்கு வந்து நான் இதை வேண்டிட்டு போனேன், நடந்து போச்சு, அதனால தான் மறுபடியும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சென்னையிலேருந்து திருவள்ளூர்லேருந்துலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க. அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே வந்து உங்கள் கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் அவர்கிட்ட வச்சுட்டு போங்க, ஐயா எனக்கு இப்படி அப்படின்ட்டு இதை செஞ்ச உடனே உங்களுக்கு நான் 10,000 தான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்காதீங்க, செய்யுங்க அப்படின்னு வேண்டிக்குங்க, கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு கம்பல்சரி கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்கள் மனசில் வேண்டிக்கின்றதை திட்டமாக வேண்டிக்கணும். 10 கோடி ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லி வேண்டக்கூடாது. நம்ம சக்திக்குன்னாவோ அது வேணும், நமக்கு கடைசி வரைக்கும் வேண்டிக்குங்க, கண்டிப்பாக நடக்கும்.